இந்த சாப்டரில் நம்ம பெயிண்டில் எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை மாடிஃபை பண்ணுறது அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் கலரிங் பண்ணுறது அண்ட் அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பெயிண்ட், ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் என்ற ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணதோட பெயிண்ட் என்ற அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெயிண்டில் வந்து நம்ம என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன், ஒரு பிக்சர் வந்து நம்ம கட் பண்ணுறது அண்ட் க்ராப் பண்ணுறது, அதில் ஏதாவது நம்ம கலரிங் அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணுறது அண்ட் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜூம் பண்ணுறது அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறது அண்ட் ரூலர்ஸ். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கான ரூலர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது அண்ட் கிரிட் லைன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கிரிட் லைன்ஸ் அப்ளை பண்ணுறது. ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம அப்ளை பண்ணுமா அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட சைஸிங்ஸ் வேரி பண்ணுறது அண்ட் அதில் ஏதாவது லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணனா டைப் பண்ணலாம் அண்ட் அதோட பேக்ரவுண்ட்ஸை நம்ம டெலீட் பண்ணணும், அதில் ஏதாவது கலரிங் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் நம்ம இதில் கொண்டு வந்து அதை நம்ம க்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். லொகேஷன். ஸோ எந்த இமேஜை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்ற இமேஜஸ் இதில் கொண்டு வந்து ஸோ சாம்பிள் பிக்சர்ஸ். ஸோ இந்த இமேஜை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இமேஜை மவுஸோட லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை ட்ராக் பண்ணி பெயிண்ட்குள்ளே கொண்டு வந்திங்கன்னா அந்த பிக்சர் வந்து எல்லாம் வந்துடும். ஸோ இந்த பிக்சரை நம்ம மாடிஃபை பண்ணால் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ஏதாவது கலரிங் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் கலரிங் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ், ஸோ இந்த ஜூம் லென்த்தை வந்து நம்ம வேரி பண்ணால் ஜஸ்ட் இந்த பாட்டமில் பார்த்திங்கன்னா ஜூம் அவுட். ஸோ எவ்வளோ சைஸிங்கில் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட். இதில் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் செலெக்ஷன், ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் அண்ட் செலக்ட் ஆல். ஸோ ஒரு பிக்சரை நம்ம எந்த மாதிரி க்ராப் பண்ண போகிறோம், எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் செலெக்ஷன். ஸோ ரெக்டாங்குலர் நம்ம பிக்சரை செலக்ட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ எது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரேஞ்சுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணால் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷனுக்குன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சரை க்ராப் பண்ணணும் அப்படின்னா ஸோ க்ராப் ஆப்ஷன். ஸோ க்ராப் கொடுத்தோன்னா அந்த பிக்சர் அதுக்கேற்ற மாதிரி க்ராப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ரீசைஸ். இதை வந்து ரீசைஸ் பண்ணால் ஜஸ்ட் ரீசைசிங் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ரேஞ்சுக்கு இந்த பிக்சரோட லென்த் அண்ட் ஹரிசான்டல் ஹைட் நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசான்டல் 100 அண்ட் வெர்டிக்கலில் எவ்வளோ இருக்கணும், ஸோ 80. ஸோ அந்த மாதிரி நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்திங்கன்னா ஹரிசான்டலாக வந்து 80 இருக்கும் அண்ட் வெர்டிக்கலாக வந்து 100 இருக்கும். ஸோ இந்த பிக்சர் நம்ம ரொட்டேட் பண்ணால் ஜஸ்ட் இந்த புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ரொட்டேட் ரைட் 90. ஸோ எந்த டைரெக்ஷனில் எந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் 180 ஆர் புல் டவுன் மெனு பண்ணி ரொட்டேட் ரைட் 90 ஆர் ஃப்ளிப் வெர்டிக்கல் ஆர் ஃப்ளிப் ஹரிசான்டல். ஸோ எந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூல் பார்த்திங்கன்னா பென்சில். ஸோ ஏதாவது நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பென்சில். ஸோ பென்சில் நம்ம கிளிக் பண்ணதோட என்ன கலர்ஸில் நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அந்த கலர்ஸ் இதில் வேரி பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர் ஆர் ப்ரௌன் கலர். ஸோ கிளிக் கொடுத்துட்டு ஸோ எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு கர்சரை நம்ம மூவ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரியான வேரியேஷன் இந்த பிக்சர்ஸில் நமக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ வேறு ஏதாவது கலர்ஸில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அந்த கலர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு கிளிக் அண்ட் ஹோல்டு. ஸோ என்ன மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட். ஏதாவது டெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் வந்து நம்ம எழுத போகிறோம்னா ஜஸ்ட் இதை டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபாண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் இருக்குமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம வேரி பண்ணிக்கலாம். அண்ட் அதோட சைஸிங் வேரி பண்ணால் ஜஸ்ட் சைஸிங் வேரி பண்ணிக்கலாம். ஸோ போல்டாக இருக்கணுமா அண்ட் இட்டாலிக்கா அண்ட் அண்டர்லைன்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ பேர்ட்ஸ். ஸோ அதோட சைஸிங் வேரி பண்ணால் ஜஸ்ட் சைஸிங் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம், டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட சைஸிங் வேரி பண்ணிக்கலாம்.
ஸோ எவ்வளோ சைஸிங்கில் இருக்கணுமோ அந்த சைஸிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எரேசர். ஸோ நம்ம ஏதாவது எரேஸ் பண்ணோம், ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எரேஸ் பண்ணால் ஜஸ்ட் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நம்ம எரேஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மவுஸை நம்ம மூவ் பண்ணுறது மூலிமா அந்த ஆப்ஜெக்டை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் பிக்கர். ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஏற்ற மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். அந்த கலர்ஸை மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர்ஸில் இப்போ பிளாக் வேணுமா, ஸோ இந்த ஏரியாவில் பிளாக் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ரெட் வேணும்னா ஸோ ரெட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் பிக் பண்ணால் ஜஸ்ட் கலர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பிக்கப். ஸோ ரெட் கலரில் பிக்கப் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பிக்கப் பண்ணிட்டு அழைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ் ஆப்ஷன். ஸோ எந்த மாதிரி ப்ரஷில் வந்து நம்ம இதை ட்ரா பண்ண போகிறோம், ஸோ என்ன மாதிரியான ப்ரஷஸில் கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷஸ், ஸோ என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது, ஸோ அந்த ப்ரஷஸில் நம்ம ட்ரா பண்ணோம், அந்த ப்ரஷஸில் நம்ம பெயிண்ட் பண்ணால் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது நம்ம சிம்பிள்ஸ் ஆட் பண்ணால் ஜஸ்ட் சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோ மார்க், ஸோ ஏதாவது ஆரோ மார்க் ஆட் பண்ணால் ஜஸ்ட் ஆரோ மார்க் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கலரிங் வேரி பண்ணால் ஜஸ்ட் கலரிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த ஆரோ மார்க் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா ஓகே ஆகிடும். ஸோ எந்த மாதிரியான எடிட்டிங் வேணாலும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பெயிண்ட். ஸோ பெயிண்டில் வந்து நம்ம மேனுவலாக என்ன மாதிரி வேணால் ட்ரா பண்ணலாம். அண்ட் எந்த பிக்சர்ஸை வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணால் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணணும்னா ஸோ ஃபைலில் சேவ், ஸோ ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் கொடுத்திங்கன்னா ஸோ ஃபைல் சேவ் அஸ். ஸோ என்ன மாதிரியான டைப்பில் இதை நீங்கள் சேவ் பண்ணுமோ அந்த டைப்பில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். என்ன நேமிங் அண்ட் சேவஸ் டைப், எந்த டைப்பில் நம்ம சேவ் பண்ணணுமோ அந்த டைப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் பென்குயின்ஸ், ஸோ ஜேபிஜியில் சேவ். ஸோ சேவ் பண்ண ஃபைலை நம்ம பார்க்கணும், ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பென்குயின் நம்ம என்ன மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கோம். ஸோ இதான் வந்து பெயிண்ட். பெயிண்டில் வந்து ஒரு இமேஜ் ஓரியன்டான ஃபைல்ஸ், இமேஜ் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு இமேஜ் ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதான் வந்து பெயிண்ட்.